Angelingua gloriosi. நெஞ்சுக்கு நெருக்கமான ரேடியோ வெரிதாஸ் குடும்ப நண்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று உங்களுடன் குடும்பத்தை பற்றி பேசலாம் என்று வந்திருக்கிறேன். குடும்பம் என்ற வார்த்தை எங்கிருந்து தோன்றியது? திராவிட மொழியிலிருந்து தோன்றியிருக்கிறது. குடும்பம் என்பது குடிமை, இல்லம், ஹவுஸ், இன்பம், மகிழ்ச்சி. ஒரு இல்லத்தில் பலர் இணைந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கும் ஒரு அமைப்புதான் இந்த குடும்பம். இந்த குடும்பம் என்பது நேற்று இன்று தோன்றியதல்ல. பரம்பரையாக தொன்மை காலம் தொட்டு இன்று வரை நிலைத்து நிற்பது இந்த குடும்பம். ஆனால் இந்த குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு குடும்பங்கள் சின்னாபின்னமாகிக் கொண்டு இருக்கின்றது. ஆகவே இன்றைய சூழலில் இந்த குடும்பத்தை பற்றி பேசுவது சாலச் சிறந்தது என்று எண்ணித்தான் உங்களிடம் உரையாட வந்துள்ளேன். இந்த குடும்பம் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது, குழந்தைகளுக்கு பாசத்தை கொடுப்பது, முதியோர்களை அனுசரித்து அரவணைத்து பாதுகாப்பது, இந்த அம்சங்களெல்லாம் கொண்டதுதான் குடும்பம். அது மட்டுமல்ல, பலரின் அனுபவத்தில் குழந்தைகள் கற்றுக்கொள்ளும் பள்ளிக்கூடம் இந்த குடும்பம். ஏனென்றால் தாய்தான் முதல் ஆசிரியர். பள்ளியில் உள்ள ஆசிரியர் இரண்டாவது தாய். ஒரு குழந்தை பிறந்தவுடன் பள்ளிக்கு செல்வதில்லை. குடும்பத்தில் தாய் செய்முறை வகுப்பு எடுக்கிறார்கள். எப்படி பல் துலக்குவது, எப்படி சாப்பிடுவது, எப்படி மலம் கழிப்பது, எப்படி கைகளை கழுவுவது, ஒருவர் ஏதாவது கொடுக்கும்போது எப்படி அவர்களுக்கு நன்றி சொல்வது, ஒவ்வொன்றாக உண்ணுவது, உடுத்துவது, உறங்குவது எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்கும் முதல் பல்கலைக்கழகம் தாய். குடும்பம் தாய் மட்டுமல்ல, தாயிடம் பலவற்றை கற்றுக்கொண்டால் தந்தையிடம் சிலவற்றை, இன்னும் சிலவற்றை உடன் பிறந்தாரிடம், ஏன் இன்னும் சிலவற்றை உற்றார் உறவினரிடம். யார் யார் என்னென்ன உறவு, எப்படி அவர்களிடம் பாசத்தை பெறுவது, எவ்வளவு பாசத்தை அவர்களுக்கு தருவது என்றெல்லாம் பாசத்தை கற்றுக் கொடுக்கும் முதல் பள்ளிக்கூடம் குடும்பம். இந்த குடும்பத்தில் தன்னலம் சற்றும் இல்லாமல் ஒருவர் மற்றவருக்காக வாழும் தியாக பள்ளிக்கூடம் குடும்பம். ஏனென்றால் தாய் எப்போதும் எல்லோரும் உண்டும் மகிழ வேண்டுமென்று தான் உண்ணாமல் இருப்பவள். வாஞ்சையோடு பாசத்தையும் சேர்த்து சுவையாக சமைக்கும் தாய். தனக்கென்று எதுவும் வாங்கிக் கொள்ளாமல், எந்த இன்பத்தையும் தான் அனுபவிக்காமல், தன் குடும்பத்தார் அனைவரையும் ஏற்றிவிடும் ஏணியாக, அவர்களது பொருள் தேவைகளை பூர்த்தி செய்யும் கருவியாக இருப்பவர் தந்தை. அது மட்டுமல்ல, மூத்த மகன் மூத்த மகள் தனக்கு அடுத்திருக்கின்ற இளையவர்களை தோளோடு தோள் கோர்த்து என்ன கொடுத்தாலும் தன் தங்கைக்கும் தம்பிக்கும் பகிர்ந்து கொடுக்கும் பாசப்பிணைப்பு உடன் பிறந்தவரிடம்தான் பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அதில் பேராசிரியர்கள், பெற்றோரும், உடன் பிறந்தாரும், உற்றாரும். குடும்பம் ஒரு கோவில். அங்கு வாழும் கண்ணில் காணும் தெய்வங்கள் யார்? தாய், தந்தை. ஆம், நமக்கு உலகை முதலில் நமக்கு உணர்த்துவது, அறிவுறுத்துவது எது? குடும்பம்தான். குடும்பத்தின் வழியாகத்தான் சமூகத்தை பற்றி, உலகத்தை பற்றி அந்த குழந்தை தெரிந்து கொண்டு, அனுபவத்தை பெற்றுக்கொண்டு, குழந்தை பெற்றோரின் அரவணைப்பில், பெற்றோரின் வழிகாட்டுதல் நடக்கும் குழந்தை நாள் ஆக ஆக, வருடம் ஆக ஆக தானே தனித்து நிற்கும் தைரியம் பெறுகிறாள். தானே முடிவெடுக்கும் முதிர்ச்சி அடைகிறாள். தானே வழிநடந்து சவால்களை சந்திக்கும் பெரிய ஒரு ஜாம்பவானாக மாறுகிறார். ஆகவே எல்லாவற்றிற்கும் ஆதி மூலம் குடும்பம்தான்.
ஆகவே நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். இது அன்றைய நிலைமை. இன்றைய நிலை, தாய் ஒரு நாட்டில், தந்தை ஒரு நாட்டில். குழந்தை பாட்டியிடம் வளர்கிறது. அது மட்டுமல்ல, இன்று குழந்தைக்கு தாயின் இடத்தை யார் நிரப்புகிறார்கள்? வீட்டில் வேலை செய்யும் ஆயா. உணவூட்டுவதும் அவள்தான், குளிப்பாட்டுவதும் அவள்தான், உடை உடுத்துவதும் அவள்தான், குழந்தையோடு விளையாடி கொஞ்சுவதும் ஆயாதான். தந்தையின் இடத்தை யார் பூர்த்தி செய்கிறார்கள்? கார் டிரைவர். குழந்தையை பள்ளிக்கு அழைத்துச் செல்வதும் கார் டிரைவர் தான். குழந்தை வேண்டியதை கேட்கும் பொழுது கடைக்கு அழைத்துச் சென்று வாங்கித் தருவதும் அதே கார் டிரைவர் தான். குழந்தை விரும்பிய இடங்களுக்கு விளையாட அழைத்துச் செல்வதும் அதே கார் டிரைவர். இப்படி பெற்றோரின் இடத்தை மற்றோர் நிரப்பும் போது அந்த குடும்பம் எப்படி செழிப்பாக இருக்கும்? எப்படி பாசப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும்? ஆகவே இந்த நிலை மாற வேண்டும். நமக்கு ஒரு தொன்மையான ஒரு கலாச்சாரம் உண்டு. எல்லா நாட்டவரும் நம் நாட்டை வியந்து பார்க்கும் முக்கியமான ஒன்று இந்த கூட்டு குடும்பம். ஆம், அயல் நாடுகளில் எல்லாம் 14 வயது ஆன பிறகு அந்த மகனோ மகளோ தான் என்ன படிக்க வேண்டும், தன் படிப்பிற்கு பணம் சம்பாதிப்பது, என்ன வேலைக்கு போவது எல்லாமே அவன்தான் முடிவெடுக்க வேண்டும். அவன்தான் பொறுப்பாளன். தன்னிச்சையாக விட்டுவிடுவார்கள். ஆனால் நம் குடும்பத்தில், நம் இந்தியாவில், நம் தாயகத்தில் என்ன நடக்கிறது? கருவில் உருவானது முதல் அந்த பிள்ளை கல்லறைக்கு செல்லும் வரை குடும்பத்தாரால் தாங்கி பிடிக்கப்படுகிறார். தளர்ந்து சோர்ந்து விழும்போது தூக்கி விடுவது யார்? குடும்பத்தார். பணத்தேவை ஏற்படும் போது கணக்கு பார்க்காமல் வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பவர் யார்? குடும்பத்தார். நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உடனிருந்து சுகம் பெறும் வரை எல்லா உதவிகளையும் செய்வது யார்? குடும்பத்தார். ஒருவர் இறக்கும் போது நண்பர்கள் வருவார்கள், ஒரு மாலையிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அந்த இறந்த நிகழும் போது எல்லாவற்றையும் எடுத்து செய்து அந்த இறந்தவர் அடக்கம் செய்யப்படும் வரை, ஏன் அடக்கம் செய்த பிறகும் எல்லா சாங்கியங்களையும் முடித்து கொடுப்பவர் யார்? குடும்பத்தார், பங்காளிகள். ஆம், இறப்போ மணப்போ, நல்ல நிகழ்வோ கெட்ட நிகழ்வோ, எல்லாவற்றிலும் அந்த குடும்பத்தாரோடு இணைந்து சமைத்து கொடுத்து பணம் உதவி செய்து, அதற்கு மொய் என்று சொல்வார்கள். இது வட்டி இல்லாத ஒரு கடன் மாதிரி. அதாவது ஒருவரது திருமணத்தின் போது அவர்களுக்கு மொய்யாக பணம் செய்வார்கள், நகை செய்வார்கள். அதை கொண்டு அவர்கள் அந்த கல்யாண கடனை அடைத்து விடுவார்கள். மீண்டும் இவர்கள் வீட்டில் ஏதாவது நல்ல நிகழ்வு நடைபெறும் போது அந்த பணத்தை திரும்ப கொடுத்து விடுவார்கள். திரும்ப அவர்களுக்கு அன்பளிப்பாக மொய் செய்வார்கள். இப்படி நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள் பல இந்த குடும்பத்தில் பாரம்பரியத்தில் உண்டு. அவற்றையெல்லாம் நாம் பின்பற்றினால் உண்மையிலேயே சிறப்பானதாக இருக்கும். ஒருமுறை அமெரிக்க ஜனாதிபதி கென்னடி இங்கு வந்தபோது ஆச்சரியத்தோடு வியந்து பார்த்த ஒன்று, தாஜ்மஹால் அதிசயத்தை அல்ல, மகாபலிபுரம் சிலைகளை பார்த்தல்ல, இந்த கூட்டு குடும்ப வாழ்வு. எப்படி ஒருவர் மீது அக்கறை கொண்டு ஒன்றாக உண்டு, ஒன்றாக உறங்கி, ஒன்றாக உரையாடி மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்திருக்கிறீர்களே. ஆம், வளர்ச்சி பெற்ற டெக்னாலஜியை விட அன்பில் நிறைந்து வழியும் உள்ளங்கள் கொண்ட குடும்ப நண்பர்கள், குடும்பத்தார்தான் உயர்ந்தவர்கள். இதோ பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும்? அதாவது 2 மகன்கள், 2 பேர் செருப்பு வியாபாரம் செய்ய அமெரிக்கா செல்கிறார்கள். ஒருவன் சொல்கிறான், ஒன்றும் விற்காமல் திரும்ப வந்து சொல்கின்றான், ஐயோ அங்கே எல்லோரும் ஷூ போட்டிருக்காங்க, அங்கே ஒருத்த கூட செருப்பு போடல, எப்படி நான் போய் இந்த புதிய செருப்பை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது? இதை அறிமுகப்படுத்தி விற்பது சாத்தியமல்ல.
ஒரு ஜோடி செருப்பை கூட என்னால் விற்க முடியாது சொல்கிறான். அதை இன்னொருவன், ஆஹா, இங்கு எல்லோரும் ஷூ போட்டிருக்காங்க, செருப்பு என்றால் என்ன என்று தெரியாது, ஷூவை மாட்டுவதை விட செருப்பை போடுவது மிக எளிது, ஆகவே இந்த புதிய பொருளை நான் அறிமுகப்படுத்தி எந்த போட்டியாளரும் இல்லாமல் தனித்து வியாபாரம் செய்து ஜெயித்து உயர்ந்து நிற்பேன், எனது வியாபாரம் ஓஹோவென உயரும் என்று கூறுகின்றான். ஒரே பொருள்தான், விற்கப் போகும் இடமும் ஒன்றுதான். ஆனால் மனிதர்கள் இருவர், ஒவ்வொருவர் எண்ணமும் வெவ்வேறு. இதுபோல்தான் குடும்பத்திலும். ஒருவேளை தந்தை சற்று பின்வாங்கி முடியுமா, இது இயலாதே என்று எதிர்மறையாக எண்ணும்போது, இல்லை இல்லை, நம்மால் முடியும், நம்மால் மட்டுமே முடியும், எப்படியும் ஜெயித்து காட்டலாம் என்று உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துபவராக தாய் இருப்பார்கள். அல்லது தாய் தந்தை நொடிந்து போகும்போது, கவலைப்படாதீர்கள், நான் கடினப்பட்டு உழைத்து நம் குடும்பத்தை பார்த்து கொள்வேன் என்று தோள் கொடுப்பவனாக மூத்த மகன் ஓடி வருவாள். இதோ தாய் வீடு கஷ்டத்தில் இருக்கும்போது கட்டி கொடுத்த, திருமணம் செய்து அனுப்பிய பெண், அம்மா எனது நகைகளை தருகிறேன், கஷ்டத்திலிருந்து மீள என்று ஓடி வருவாள். இதெல்லாம் எதனால் நடக்கிறது? குடும்ப பந்தம், குடும்ப பாசம், அக்கறையின் வெளிப்பாடு, அன்பின் முதிர்ச்சி. ஆகவே குடும்பம் ஒரு சிறந்த ஒரு கட்டுக்கோப்பான அன்பின் கூடாரம். இதோ விவிலியத்தில் பார்க்கிறோம், ஏன் இறைமகன் இயேசு மனித உரு எடுத்து வந்தார், அதற்கு அச்சாரம், ஆணிவேர், நோக்கம், கரு எல்லாமே அன்பு ஒன்றுதான். அந்த அன்பு அவரை தெய்வீக வல்லமையை விடுத்து நம்மை போல் மனிதராக வரச் செய்தது. நம்மில் ஒருவராக வந்தார், நாம் படும் பாடுகளை அனுபவித்தார். ஆகவே குடும்பத்திலும் அன்பு என்ற அச்சாணி இருந்தால் குடும்பம் என்ற வண்டி மிக வேகமாக மகிழ்ச்சியாக சென்று வெற்றி திலகத்தை முதலில் எட்டும். ஆகவே இந்த குடும்பத்தை போற்றுவோம். அந்த வண்டிக்கு அச்சாணி எவ்வளவு முக்கியம்! அந்த சிறிய அச்சாணி கலண்டு விழுந்தால் சக்கரங்கள் 8 திக்கும் தெரித்து ஓடும், மாடு இரண்டும் அது ஒரு பக்கம் ஓடும், வண்டி குடை சாய்ந்து எல்லாம் சரிந்துவிடும். ஆகவே இந்த குடும்பத்தின் அச்சாணியாக அன்பு இருக்க வேண்டும். குடும்ப நண்பர்களே, ஒருவர் ஒருவரை தட்டி கொடுங்கள், ஒருவர் ஒருவரை தாங்கி பிடிங்கள், ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஒருவர் ஒருவரை மன்னித்து விடுங்கள். எல்லோரும் சமாதானமாக இன்புற்று வாழ வேண்டும். இதை தவிர இறைவன் எதை கேட்கிறார் உங்களிடம்? உங்களிடமிருந்து விடைபெறுவது அருட்சகோதரி மார்கரெட் டெய்சி, பான்சக்கஸ் சபையை சேர்ந்தவர்கள். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.